அரக்கோணம் அருகே எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்ட விபத்து தொடர்பாக பாதுகாப்பு ஆணையர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சித்தேரி என்ற இடத்தில் முசாஃபூர் யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டதில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயம் அடைந்த பயணிகள் 33 பேர் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை ரயில்வே இணையமைச்சர் ஜெயசூரிய பிரகாஷ் ரெட்டி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். முன்னாள் அமைச்சர்கள் ஜெகத் ரட்சகன், ஆர் வேலு ஆகியோரும் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். இதில் முக்கிய காரணம் கண்டுபிடி நான் சொன்னது போன்று என்று ஆராய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்தில் இது இரண்டாவது தடவையாக ஆபத்து விபத்து என்ற நிலையிலே விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ரயில்வே டிராக்கில் குறையா, டெக்னிக்கல் ஃபால்ட்டா அல்லது டிரைவருடைய குறையா என்பதையெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். இப்போது இவர்களுக்கெல்லாம் உரிய மருத்துவத்தை இங்கே அரக்கோணம் தலைமை அரசு மருத்துவமனையில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொடுத்திருக்கிறார்கள். விபத்து என்பது இரண்டாவது முறையாக அந்த இடத்துல நடந்தது. ஆனால் என்னன்னா இதில் நாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட 32 பேர் அடிபட்டு இருக்குது. ஒரே ஒரு கேஷுவாலிட்டி தான் இருக்கு. மற்றவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டது. அந்த 60 பேருக்கு சிகிச்சை அளித்து இன்னைக்கு மாலையே எல்லாரையும் பெங்களூருக்கு அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் விரைவாக நம்முடைய தோழர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் இங்கே வேண்டிய முதலுதவிகள்லாம் என்னென்ன வேணும் அது பூரா எல்லாம் செய்யறதுக்கு ஏற்பாடு. அதனால தான் அரக்கோணத்தில் ஒரு 300 பெட்டட் ஹாஸ்பிட்டல் ரயில்வே துறை சார்பாக ஏற்பாடுகள் கடிதம் அமைச்சர் ரயில்வே அமைச்சர் கொடுத்திருக்கிறேன். ரயில்வே அமைச்சர் அதை ஆய்வு செய்து அதை விரைவாக தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி. ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களில் அரக்கோணம் மருத்துவமனையில் தற்போது 5 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். மற்ற அனைவரும் தனி பேருந்து மூலம் பெங்களூருவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஒரு பாதையில் ரயில்கள் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.